ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வினைகளை தீர்க்கும் விநாயக பெருமானின் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா வருகின்ற சனிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி மாதம் வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை நம்ம விநாயகர் சதுர்த்தி என்று கூறுகிறோம். அன்றைய தினம்தான் விநாயகர் அவதரித்த நாள் என்றும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட சதுர்த்தி தினத்தன்று வீட்டிற்கு புதியதாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வந்து அவருக்கு பிடித்தமான பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வோம். மேலும் அவருக்கு மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து அவர் வீட்டில் இருக்கும் நாள் வரை ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து நம்ம வழிபாடு செய்வோம். 5 நாட்களுக்கு பிறகு 7 நாட்களுக்கு பிறகு விநாயகரை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஆலயத்தில் வைத்து விடுவோம். அவர்கள் அதை கடலில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கரைத்து விடுவார்கள். அருகில் நீர்நிலையில் இருப்பவர்கள் அந்த நீர்நிலையிலே கொண்டு போய் கரைத்து விடுவார்கள். இதுதான் விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் பலரும் செய்யக்கூடிய வழிபாடு. அப்படிப்பட்ட வழிபாடு எந்த நேரத்தில் செய்தால், அதாவது ராகு காலம், யமகண்டம் அதெல்லாம் இருக்குது. அதை தவிர்த்து நம்ம எந்த நேரத்தில் விநாயகர் சிலை வாங்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், விநாயகர் பெருமானுடைய ஒரு மந்திரத்தையும் வழிபாடு செய்யும் பொழுது கூற வேண்டிய ஒரு மந்திரத்தையும் பல விஷயங்களை இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்று இதெல்லாம் முறைப்படி செய்யுங்க. வினைகளை தீர்க்கும் விநாயகர் பெருமான் நமக்கு பல அதிசயங்களை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அப்படிங்கிறதான் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை நம்ம வணங்கிவிட்டு அந்த செயலை தொடங்குவது நமக்கு வெற்றிகரமாகத்தான் அமையும். எல்லா விஷயத்திற்குமே பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஷயம் சுபமாக முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று 2024 இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி நம்ம எவ்வாறு கொண்டாடணும், நல்ல நேரம் எல்லாத்தையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என்று 2 சதுர்த்தி வரும். தேய்பிறை சதுர்த்தியை நம்ம சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவோம். அன்றைய தினம் விநாயகர் பெருமானின் ஆலயத்தில் பல சிறப்பான அபிஷேகங்கள் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். அதே போல் வளர்பிறை சதுர்த்தியிலும் விநாயகர் பெருமானுக்கு பார்த்திங்கன்னா வழிபாடுகள் நடைபெறும். அதிலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாள் என்று பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான் அவதரித்த நாள் என்பதனால அன்றைய தினம் நம்ம அவருக்கு சிலையாக வடிவமைத்து அவருக்கு பிடித்த தின்பண்டங்கள் எல்லாமே தயார் பண்ணி நைவேத்தியமாக படைத்து அவருடைய பிறந்த நாள் அன்று இப்படி நம்ம சிறப்பாக வழிபாடு செய்வோம். இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. சதுர்த்தி தேதி என்பது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மாலை 3 மணிக்கு மேலே ஆரம்பித்து விடுகிறது. அதாவது விநாயகர் சதுர்த்தியானது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் 3 மணிக்கு மேலே ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் சூரிய உதயம் தான் கணக்கு என்பதனால செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி என்பது கொண்டாடப்படுகிறது. அதாவது சூரியன் உதைக்கும் பொழுதே எந்த திதி இருக்கின்றதோ அதுதான் அன்றைக்கு ஃபுல்லாக. அதனால் இது மாலை நேரத்தில் தானே வர்றதுனால நம்ம வெள்ளிக்கிழமையை தவிர்த்து சனிக்கிழமையில் விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடுறோம். அன்றைய தினம் விநாயகரை எந்த நேரத்தில் வாங்கி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து கொள்வோம். செப்டம்பர் 7ஆம் தேதி என்பது பார்த்திங்கன்னா சனிக்கிழமையாக வருகிறது. சனிக்கிழமை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை பார்த்திங்கன்னா ராகு காலம். அதற்கப்புறம் மேலும் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை யமகண்டம். 3 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி நிறைவடைகிறது. அதாவது வெள்ளிக்கிழமை மாலையில் 3 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை மாலையில் 3 மணிக்கு முடிந்து விடுகிறது. ஆனால் இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா 9 மணியிலிருந்து 10:30 மணியும் ராகு காலமும் யமகண்டத்தையும் நம்ம தவிர்த்துட்டு தான் இந்த சதுர்த்தியை நம்ம கொண்டாடணும். அதனால் நம்ம விநாயகர் பெருமானை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டிய நேரம் 7:35 மணியிலிருந்து 8:35 மணி வரை. இந்த நேரத்தை கணக்கில் கொண்டு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம விநாயகர் பெருமானை வீட்டில் வாங்கிட்டு வரணும். அதே போல் விநாயகர் சதுர்த்தி அன்று நம் வீட்டில் வழிபட வேண்டிய நேரம் என்பது காலையில் அந்த ராகு காலம் முடியும் பார்த்தீங்களா, 10:30க்கு முடியுதுன்னா 10:35க்கு நம்ம ஆரம்பித்து யமகண்டம் வருவதற்கு முன்னாடி 1:25க்குள்ளே நம்ம வழிபாடுகளை செய்து முடித்து விட வேண்டும். ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மீதம் இருக்கும் நேரத்தில் விநாயகர் பெருமானை வீட்டிற்கு வாங்கி வருவது, அவருக்கு பிடித்த பிரசாதங்களையும் செய்து அவருக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் விநாயகர் பெருமானின் அருள் நமக்கு
பரிபூரணமாக கிடைக்கப்பெறுவதோடு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. வருடத்தில் ஒரு நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. இவ்வாறு நம்ம சிறப்பாக நல்லா கிராண்டாக கொண்டாடுவோம். அதனால் எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லை எந்த ஒரு தடங்களும் இன்றி விநாயகர் சதுர்த்தியை மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. அந்த விநாயகர் பெருமான் நமக்கு பல வழிகளில் பல அருள் புரிவார் அப்படிங்கிறதான். யமகண்டம் ராகுகாலம் இரண்டையும் தவிர்த்து எந்த நேரத்தில்னாலும் நம்ம வழிபாடு செய்யலாம். அதை முக்கியமாக கவனிச்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. அதே போல் விநாயகர் பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கூற வேண்டிய ஒரு மந்திரத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா நம்ம கோவில்களுக்கு சென்று அங்கே உள்ள விநாயகரை வலம் வரும்போது கூறுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விநாயகரை வலம் வருவதற்கு முன்னாடி நவகிரகங்கள் சிலை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே நம்ம 9 முறை அந்த நவகிரகங்களை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வரும் பொழுது இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் போதும். அதற்கப்புறம் விநாயகரை வலம் வரும்போது 3 முறை விநாயகரை வலமாங்க. அப்படி விநாயகரை வலம் வரும்போதும் இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டு வாருங்க. நவகிரகங்களை சுற்றும் போது ஒரு முறை சொல்லணும். விநாயகரை 3 முறை சுற்றும் போது 3 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வலம் வர வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம்: ஓம் ஓங்காரமே போற்றி, ஓம் அஷ்டகணபதியே போற்றி, ஓம் மூலவரே கணேசா போற்றி, ஓம் மஞ்சளிலான மங்களமே போற்றி, ஓம் சிவசக்தி மைந்தனே போற்றி, ஓம் கந்தனின் மூத்தோனே போற்றி, ஓம் முக்கடவுளுக்கும் கடவுளே போற்றி, ஓம் சங்கடகர சதுர்த்தியானே போற்றி. ஓம் ஓங்காரமே போற்றி, ஓம் அஷ்டகணபதியே போற்றி, ஓம் மூலவரே கணேசா போற்றி, ஓம் மஞ்சளிலான மங்களமே போற்றி, ஓம் சிவசக்தி மைந்தனே போற்றி, ஓம் கந்தனின் மூத்தோனே போற்றி, ஓம் முக்கடவுளுக்கும் கடவுளே போற்றி, ஓம் சங்கடகர சதுர்த்தியானே போற்றி. ஓம் ஓங்காரமே போற்றி, ஓம் அஷ்டகணபதியே போற்றி, ஓம் மூலவரே கணேசா போற்றி, ஓம் மஞ்சளிலான மங்களமே போற்றி, ஓம் சிவசக்தி மைந்தனே போற்றி, ஓம் கந்தனின் மூத்தோனே போற்றி, ஓம் முக்கடவுளுக்கும் கடவுளே போற்றி, ஓம் சங்கடகர சதுர்த்தியானே போற்றி. இப்படி 3 முறை விநாயகரை வலம் வரும் பொழுது இந்த மந்திரத்தை கூறுங்க. ரொம்ப சிம்பிளான மந்திரம்தான். ஓம் நவகிரக தோஷத்தினை கரைப்பவனே போற்றி போற்றி என போற்றிடுவேன் நித்தம் நித்தம் என் மூச்சு உள்ளவரை, ஓம் மூஷிக வாகனனே போற்றி. இப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய அருள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீன்லேயும் தாரேன், அதை பார்த்து கொஞ்சம் படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. விநாயகரை வழிபடும் பொழுது இந்த மந்திரத்தை தவறாமல் கூறி வழிபாடு செய்யுங்க. பல வழிகளில் நமக்கு நன்மைகள் ஏற்படும். தமிழில் இருக்கக்கூடிய மந்திரம் தான் இது. முடிந்தால் சுலபமாக நீங்கள் இதை மனப்பாடம் செய்து கொள்ளலாம். முடியாதவர்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து அல்லது கைபேசியில் இருக்கும் இந்த மந்திரத்தை பார்த்து கூட ஒரு முறையனும் விநாயகர் கோவிலில் உச்சரிங்க. முடிந்தளவு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய பாருங்கள். வீட்லேயும் செய்யுங்க, இருந்தாலும் கோவிலுக்கும் செல்லுங்க. உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை என்றால் வீட்டிலேயே விநாயகரின் திருவுருவப்படத்திற்கு முன்பாக அமர்ந்து இந்த மந்திரத்தை 27 முறை உச்சரித்தால் போதும். மந்திரத்தை உச்சரித்து முடித்துவிட்டு விநாயகரின் முன்பு அமைதியாக அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை விநாயகரிடம் சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்களுக்கான விமோசனம் கூடிய விரைவிலே உங்களுக்கு கிடைத்துவிடும். ஏதோ ஒரு வழியில் பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான் நமக்கு வாழ்க்கையில் அந்த கஷ்டங்களை அகற்றுவதற்கான வழிகளை செய்து கொண்டே தான் இருப்பார். இந்த மந்திரத்தை விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் தான் உச்சரிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்தும் என்றென்றும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும். சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும். நம்ம இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு நாள் மட்டும் நம்ம பண்ணிட்டு விட்டுருவோம். அதற்கப்புறம் அடுத்து ஒரு விநாயகர் சதுர்த்தி வர்றப்ப தான் நம்ம இதெல்லாம் பார்ப்போம், அந்த வழிபாடுகளை செய்வோம். ஆனால் மாதந்தோறும் வருகின்ற அந்த சங்கடகர சதுர்த்தி அன்றும் ஒவ்வொரு இறைவனுக்குமே ஒவ்வொரு விதமான விசேஷ நாட்கள் வரும். அனைத்துலேயுமே நம்ம தவறாமல் அந்தந்த இறைவனுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அதெல்லாம் தவறாமல் நம்ம செய்து கொண்டே வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு நம்ம கொடுத்தாலே நமக்கு பலவாறான விஷயங்கள் அறிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்ட சூழ்நிலையை நம்ம எப்படி கடக்க போகிறோம் எல்லாமே நமக்கு தெரிந்துவிடும்.
மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமிக்கு நம்ம சிவபெருமானை சென்று கிரிவலம் சென்று வழிபாடு செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு கடவுளையுமே நம்ம அந்தந்த திதியில் அந்தந்த சதுர்த்தி என்று ஜெயந்தி என்று நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அது நமக்கு இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடும். விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு விநாயகர் பெருமான் எப்படி அவதரித்தார், அவருடைய தோற்றம் எப்படி, யானை முகம் கொண்ட விநாயகர் பெருமானின் பிறப்பு பற்றி பல புராணங்கள் விரிவாக கூறப்பட்டிருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை காமிங்க, அந்த கதையை சொல்லுங்கள். விநாயகர் பெருமானுடைய பிறப்பு கதையை அன்றைய நாள் நம்ம பார்ப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். கடவுள்களுக்குள் எல்லாம் முதன்மை கடவுளாக பார்க்கப்படுபவர் விநாயகர். அனைத்து கோவில்களிலும் ஆசான மூர்த்தியாக அமர்ந்து தன்னை முதலில் வணங்கி செல்லும் பக்தர்களுக்கு நலம் சேர்க்கும் கணபதியே அனைத்து சுபகாரியங்களையும் முதலில் வைத்து வணங்குகிறோம். விக்னம் என்றால் தேர்வு என்று பொருள். எந்த ஒரு குழப்பத்தையும் பிரச்சனையும் தீர்த்து வைப்பவராக விநாயகர் பெருமான் இருப்பதால் தான் அவரை விக்னேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு, அவர் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் அப்படிங்கிறதையும் தவிர்த்து மும்மூர்த்திகளாக இருக்கின்ற சிவன், விஷ்ணு, பிரம்மா இவர்களுக்குமே பரம்பொருளாகவும் விளங்குபவர் விநாயகர் பெருமான் தான். எப்பேற்பட்ட தீர்வாக இருந்தாலுமே இந்த மும்மூர்த்திகளுமே அவரிடம்தான் போய் கேட்டு அதற்கான ஆலோசனையும் கேட்டு அதன்படி நடந்து செல்வார்கள். அதனால் நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே அவரிடம் சென்று மனமுருகி நம்ம வழிபாடுகள் செய்து அதை வேண்டி கேட்கும் பொழுது ஏதோ ஒரு வழியில் நமக்கு அந்த தீர்வினையும் அளிப்பார் அப்படிங்கிறது தான். விநாயகர் சதுர்த்தி என்று பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக வீட்டில் உள்ள அனைவருமே குளித்து முடித்து விட்டு நம்ம தீபாவளிக்கு எந்த அளவுக்கு ரெடி ஆகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி என்றும் ரெடியாகி அருகில் உள்ள ஆலயங்களுக்கு எங்கிட்டாவது டக்குன்னு குயிக்காக போய் தரிசனம் செய்துவிட்டு வந்து அதற்கப்புறம் ராகு காலம் வர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையும் அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடுகளை தொடங்கலாம். எல்லா நைவேத்தியங்களையுமே வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இந்த வழிபாடு முறையை செய்யலாம். நமக்கு இன்னும் பலன் அளிக்கும். அன்றைய தினம் கொழுக்கட்டை, சுசியம் அப்படி நிறைய பொருள். விநாயகர் பெருமான் பார்த்திங்கன்னா உணவு பிரியர் வேறு, நல்லா விரும்பி சாப்பிடுவார். அது எல்லாமே சமைத்து நாம் தான் சாப்பிட போகிறோம். விநாயகர் ஏற்றுக்கொண்டதற்காக நம்ம இவ்வாறு படைப்போம். அதனால் எந்த ஒரு அசௌகரியத்தையும் பார்க்காதீங்க. விநாயகர் இருந்துச்சு வழிபாடு செய்யுங்க. அவருக்கு தேவையான அந்த இனிப்பு பண்டங்கள் எல்லாத்தையுமே செய்து நைவேத்தியமாக படைங்க. வாழை இலையில் வைத்து பரிமாறுங்க. அவருக்கு படைச்சி எல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே எடுத்து அதை சாப்பிடலாம். இவ்வாறு விநாயகர் சதுர்த்தியை மனநிறைவோடு செய்து அனைவரும் அவருடைய இறையருளை பெற்று என்றுமே வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கணும் அப்படின்னு நானும் அனைவருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். எடுத்தோடனே விநாயகர் பெருமான்கிட்ட இந்த வாழ்க்கைக்கு நன்றி, இந்த நொடி இவரை நம்ம வணங்குறோமே அதுவே நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த புண்ணியந்தான் அப்படின்னு அந்த ஒரு சொற்றொடரோட நம்ம வழிபாடு ஆரம்பித்து அதற்கப்புறம் நம்மளுடைய வேண்டுதல்களை கூறலாம். இப்படி வழிபாடு செய்யுங்க. அனைத்து விதமான நன்மைகளும் பெற்று அனைவரும் என்றும் நலமுடன் வாழ வேண்டும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் விநாயகா போற்றி. ஓம் நம சிவாய.